கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் நம்முடைய ஜபங்களுக்கெல்லாம் ஐயா பதில் வேண்டும், எங்களுக்கு தேவ உத்தரவு வேண்டும், தேவ அனுக்கிரகம், தேவ கிருபை வேண்டும். நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கும் மன்றாட்டுகளுக்கும் எங்கள் தெய்வம் பதில் கொடுக்க வேண்டும் என்று தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான காரியத்தை இன்று தியானிக்க போகிறோம். நிச்சயமாகவே உங்கள் ஜபத்திற்கு பதிலை கொண்டு வருகிற ஒரு அற்புதமான ஜபம் உபவாச ஜபம் என்றால் அதிலே மாற்றம் ஒன்றுமில்லை. உபவாச ஜபம் என்பது ஒரு வல்லமையான ஒரு ஜபம். நிச்சயமாய் அது உங்களை தேவனோடு நெருங்கி வாழ, தேவனோடு உங்களை ஒருமுகப்படுத்த, ஐயா ஒரு நல்ல மனம் திரும்புதலும் தேவ இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்குமான ஒரு வழிமுறைகளை கொண்டு வருகிற, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்பு முனையை கொண்டு வருகிற, ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கிற அற்புதமான வழிமுறை என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாக கவனியுங்கள். இந்த உபவாச ஜபம் என்னும் அற்புதங்களின் திறவுகோலை குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம். அதற்கான 5 வழிமுறைகள். எப்படி ஜெபிக்கலாம் ஐயா, எப்படி இதற்கான அற்புதமான பதில்களை உபவாசத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கிற ஜபங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் அவர் செவி கொடுக்கிறார். அவருடைய செவிகள் எல்லாம் நம்முடைய உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும், நம்முடைய வேண்டுதலுக்கும் விண்ணப்பங்களுக்கும் மன்றாட்டுக்கும் திறந்தே இருக்கிறது என்பதிலே மாற்றம் இல்லை. ஆனாலும் தேவ பிள்ளைகள் ஒரு வழிமுறையை கடைபிடித்து தான் ஆக வேண்டும். அது கர்த்தரே சொன்ன ஒரு கட்டளை, ஒரு கற்பனை என்பதை நாம் மறந்துவிடலாகாது. ஐயா, அவருக்கு, அவருடைய வழிமுறைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாய் நாம் தேவனிடத்தில் சேருகிறோம். நிச்சயமாய் தேவ சமூகத்திலே வருகிறோம். தேவனுடைய பார்வையை அல்லது தேவனுக்கு நெருக்கமாய் நாம் கடந்து செல்லும் பொழுது, அவருக்கு நெருக்கமாய் அவரை கிட்டி சேரும் பொழுது, நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லா அந்தகார சக்திகளும், பிசாசின் வல்லமைகளும், எல்லா விதமான நெருக்கடிகளும், சந்திர சதி சூனியங்களும் நம்மை விட்டு மாறி போகும், தன்னாலே மாறி போகும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் உபவாச ஜபம் என்னும் இந்த அற்புதமான ஒரு வழிமுறைக்கு நீங்கள் வரும் பொழுது, ஐயா தேவனை தேட நீங்கள் உங்கள் ஆவி ஆத்துமாவை, உங்கள் சரீரத்தை எல்லாவற்றையும் நேர்முகப்படுத்தும் பொழுது ஒரு பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே வரும். யாக்கோபு ஒரு அற்புதமான வழிமுறையை சொல்லுகிறார். நன்றாக கவனியுங்கள். அநேக சிரமங்களிலும் சிக்கலங்களிலும், அநேக பிசாசின் உபத்திரவங்களிலும் ஜனங்கள் அகப்பட்டு, ஒருவேளை சதி சூனியங்கள் பிசாசின் தந்திரங்களிலே அகப்பட்டு இருந்தாலும் ஒரு நல்ல வழிமுறையை 4:7 அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருந்து கொடுக்கிறார். கவனியுங்கள். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற அல்லது தேவனை சேருகிற ஒரு அற்புதமான வழிமுறை இருக்கிறது. அது ஒரு ஆச்சரியமான வழிமுறை. அது உபவாசம், உபவாச ஜபம் என்பதிலே மாற்றமே இல்லை. நன்றாக கவனியுங்கள். பிசாசுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்னும் சொல்லுகிறார், தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் தேவனை நோக்கி ஒருமனப்படும் பொழுது, ஒருமுகமாய் அவரை தேடும் பொழுது, அப்பொழுது அவர் உங்கள் பட்சமாய் சேருவார். இன்னும் சொல்லுகிறார், பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள், தேவனுக்கு நேராக்குங்கள், நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்ற அற்புதமான வழிமுறையை இப்படியாய் யாக்கோபு கற்றுக் கொடுக்கிறார். நன்றாக கவனியுங்கள். இன்று ஒரு 5 வழிமுறைகளை குறித்து என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். இது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளையும் திறக்கிற, எல்லா நீங்கள்
நீண்ட நெடுங்காலமாய் காத்திருக்கிற காரியங்களிலே ஒரு விரைவான அதிவிரைவான விடுதலையை, வெற்றியை, ஜெயத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஆபத்திலும் சிக்கல்களிலும் சிரமங்களிலும் அல்லது எப்படி தப்பித்துக் கொள்ளுவது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு மகா உன்னதமான வேலை உங்கள் உபவாச ஜெபம். உபவாசத்தோடு தேவ சமூகத்திலே வாருங்கள். ஐயா, நன்றாக கவனியுங்கள். யோவேல் 2:12 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை தேட எப்படி ஒருமுகப்படுத்துகிறது. ஒன்றாம் குறிப்பை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவனை தேட நீங்கள் ஒருமுகப்பட வேண்டும். உபவாச ஜெபம் மூலமாக நீங்கள் தேவனை தேட ஒருமுகப்பட முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாக கேளுங்கள். யோவேல் 2:12 ஆதலால் நீங்கள் இப்பொழுதே இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் பார்க்கிறீர்களே, எல்லா உபத்திரவங்களையும், ஆபத்துகளையும், இழப்புகளையும், நஷ்டங்களையும் பார்க்கிறீர்களே, நீங்கள் ஆதலால் செய்ய வேண்டியது இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தரே சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாக கவனியுங்கள். ஒருவேளை நாம் தேசத்திற்காக கண்ணீர் வடிக்கிறவர்களாய் இருக்கலாம், ஒருவேளை ஏதோ ஒரு காரியங்களுக்காக அழுது ஜெபிக்கிறவர்களாய் இருக்கலாம். ஆனாலும் இவைகளெல்லாம் நல்லதுதான். முதலாவது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், உங்கள் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், உங்கள் பர்சனல் லைஃப்ல கர்த்தரோடு நீங்கள் ஒருமுகமாய் சேர்ந்து நடைபோடுகிற வாழுகிற அந்த வெற்றி வாழ்க்கைக்காக நீங்கள் உபவாசித்து ஆக வேண்டும். அதற்காக நீங்கள் நிச்சயமாய் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் திரும்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாய் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரும்படியாய் நீங்கள் தேவ சமூகத்தில் தேடும் பொழுது நிச்சயமாய் அவரை கண்டடைந்து ஒரு மகிமையான வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளுவீர்கள். அது போலவே 2 நாளாகமம் 20:3 நீங்கள் பார்த்தீர்களே ஆனால், யோசபாத் என்கிறதான அந்த அற்புதமான ராஜா மகா கொடிதான வேளையிலே அவருக்கு விரோதமாக மகா பெரிய எதிரி கூட்டங்கள் எல்லாம் வந்து அவரை வீழ்த்தி விடும்படியாய், அவரை நாசமாக்கி விடும்படியாய் இருந்த அந்த ஒரு மகா கொடிய சூழ்நிலையில் இருந்து அவர் தப்பித்துக் கொள்வதற்காக என்ன பண்றாரு? கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமனப்பட்டு யூதா வெங்கும் உபவாசத்தை கூர்வித்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஐயா, தன்னுடைய தேசம் முழுவதும் உபவாசித்து தேவனை தேடி தேவனை நோக்கி ஒருமுகப்படுகிற ஒரு அற்புதமான வழிமுறையை தேசம் முழுவதுக்கும் அறிவிக்கிறான். என் தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் உங்கள் குடும்பத்திலே எத்தனை ஆயிரம் பிரச்சனைகள், ஆபத்துகள், உபத்திரவங்கள் இருந்தாலும் சரி, நிச்சயமாய் தேவனை தேட ஒருமுகப்படுத்தும் பொழுது யோசபாத்துக்கு கர்த்தர் எப்படி காரியங்களை கற்றுக் கொடுத்தாரோ, எப்படி அந்த எதிரிகளிடம், மகா பெரிய எதிரி சேனைகளிடம் இருந்து அவர்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ள முடியும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்தது போலவே பாருங்க, ஆயுதம் அணிந்த அந்த மகா பெரிய சேனைக்கு முன்பாக, அந்த எண்ணிக்கை கடங்காத சேனைக்கு முன்பாக இந்த யோசபாத் ஜஸ்ட் பாடகர்களை, கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடுகிற பாடகர் கூட்டத்தை நிறுத்தினானே. இதை யார் சொல்லிக் கொடுக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனுக்கு, தேவ ஆவியானவர் அற்புதமான காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அதன்படியே அவன் போர் முனையிலே மகா பெரிய வெற்றியை பெற்றான். அந்த ஆபத்து, பயம் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெற்றான். தேவனை தேட ஒருமுகப்படுவதற்காக இந்த உபவாசம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகா பெரிய வெற்றி வாழ்க்கையை கொடுக்கும். இரண்டாவதாக, கர்த்தரோடு நாம் தேவ பிள்ளைகளாகிய நாம் நெருக்கமாய் வாழ வேண்டும். நிச்சயமாய் கர்த்தரோடு நாம் நெருக்கமாய் வாழ வேண்டும். கர்த்தரோடு நெருக்கமாய் வாழும் பொழுதுதான் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையாய் மாறும். ஐயா, கர்த்தரோடு நெருக்கமாய் வாழ்வதற்காய் அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்த்தோமே ஆனால், 13ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்திலே வாசித்து பார்த்தீர்களானால், அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த பொழுது அவருக்கு கர்த்தர் என்ன செய்றாரு? அவர்களுக்கு இடைப்பட்டு அவர்களோடு பேசி, பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஐயா, பரிசுத்த ஆவியானவரின்
நடத்துதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய், தேவ ரகசியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய், தேவனுடைய காரியங்களிலே அடுத்து என்ன செய்யலாம் என்பதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய், கர்த்தரோடு நெருங்கி வாழும்படியாய் நீங்கள் உபவாசிக்க வேண்டும். பாருங்கள், அவர்கள் அப்பொழுது உபவாசித்து ஜெபித்த பொழுது என்ன நடந்து? அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். பரிசுத்த ஆவியானவர் என்ன ரகசியத்தை கற்றுக் கொடுத்தாரோ, என்ன மாற்றம் வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தாரோ, அதற்கு உடனடியாக அவர்கள் கீழ்ப்படிந்த பொழுது ஒரு மகா பெரிய மாற்றம் அங்கே உண்டானது என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தரோடு நெருங்கி வாழ்வதற்காக நாம் உபவாசிக்க வேண்டும். இன்னும் எஸ்ரா புஸ்தகத்திலே ஒரு அற்புதமான காரியம் இருக்கிறது. ஐயா, எஸ்ரா 8:23 அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்களுக்கு வெற்றியை, வழியை, வாழ வழிமுறையை, பாதுகாப்பை, எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் எங்கள் தேவனிடத்திலே தேடும்படியாய் நாங்கள் உபவாசம் பண்ணினோம். எங்கள் விண்ணப்பத்தை கர்த்தரை கேட்டருளினார். மைட்டி காட்! எத்தனை ஒரு அற்புதமான வசனம், கவனியுங்கள். இப்படியாய் ஏசா அவர்கள் தேவ பிள்ளைகளோடு கடந்து செல்லும் பொழுது வழியிலே சத்ருவை விலக்கி கர்த்தரை துணை செய்யும்படிக்கு அவர்கள் ராஜாவிடம் சென்று குதிரை வீரர்களையும் சேவகர்களையும் கேட்கும்படியாய் தேவனுடைய கரத்தை அவர்கள் நோக்கி, தேவனுடைய கரத்தை நோக்கி, அவர்கள் தேவனுடைய முகத்தை நோக்கி ஒருமுனப்பட்டு உபவாசித்த பொழுது அந்த நெருக்கமான உறவு என்ன செய்தது என்று பார்த்தீர்களே. ஆனால் அவரே சொல்கிறார், எங்கள் தேவனுடைய கரம். ஹல்லேலூயா! எஸ்ரா இப்படியாக சொல்கிறார், எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லோர் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லோர் மேலும் இருக்கிறது என்றும் அவர்கள் அங்கே கண்டுகொள்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், தேவனுடைய கரம் யார் யார் மீது இருக்கிறது? தம்மை தேடுகிறவர்கள் எல்லோர் மேலும் நன்மைக்கென்றே இருக்கிறது. கர்த்தரையோடு நீங்கள் நெருக்கமாய் வாழ்வதற்கு, அவரை தேடி அவரை நோக்கி நீங்கள் பார்க்கிற பிள்ளைகளாய் வாழும் பொழுது எப்படி அந்த எஸ்ராவும் தேவ ஜனங்களும் அவர்கள் செல்லுகிற இடங்களிலெல்லாம் இருந்த நெருக்கடிகளில் இருந்து ஜெயம் கொள்ள, அவர்கள் கடந்து சென்ற பாதைகளில் எல்லாம் விடுதலையும் வெற்றியையும் பெரிய தெய்வீக பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ள அவர்கள் உபவாசித்து தேவனை நோக்கி, மைட்டி காட், அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதையெல்லாம் தேடினோம் என்று சொன்னது போல, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உபவாசித்து தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, நீங்கள் உபவாசித்து தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தரோடு நெருக்கமாய் வாழ பழகி விடுகிறீர்கள். கர்த்தரோடு நெருக்கமாய் வாழுவதற்காய் நீங்கள் உபவாசிக்க வேண்டும். அப்பொழுது அவர் உங்களுக்கு அநேக காரியங்களை வாய்க்க செய்ய முடியும். அவரோடு நெருக்கமாய், தூரமாய், ஒருவேளை இந்த கெட்ட குமாரனை போல் நீங்கள் தூரமாய் வாழுகிற ஒரு தூரமாய் போன வாழ்க்கை வாழாதபடி நெருக்கமாய் வாழும் பொழுது நீங்கள் விரும்பிய, வேண்டிக் கொள்ளுகிற, உங்களுக்கு தேவையான எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஆதலினால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்படியாய் இந்த தீவிர உபவாச நாட்களை நீங்கள் அனுஷ்டிக்க பழகிக் கொள்ளுங்கள். இன்னுமாக அன்பு தேவ பிள்ளைகளை, மூன்றாவதாக நீங்கள் மனம் திரும்பி தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எல்லாம் அநேகமாய் சரியாய் இருப்பதில்லை. அநேகர் அநேக சிக்கல்களிலும் சிரமங்களிலும் அகப்பட்டு அநேக பாவங்களிலும் அல்லது கீழ்ப்படியாமைகளிலும் அல்லது நேராய் தேவனை தேடாத சூழ்நிலையிலும் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஒருவேளை அப்படியாய் நாம் ஓடிக்கொண்டிருப்போம். அங்கே இருந்து ஒரு மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். அந்த தாறுமாறான வாழ்க்கை ஒருவேளை நம்மை அழித்துவிடும், நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிடும். அங்கே இருந்து ஒரு மனம் திரும்புதலும் தேவ இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காகவும் நீங்கள் நிச்சயமாய் உபவாசிப்பது நல்லது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், யோனா அந்த நினிவே பட்டணத்தில் உள்ள ஜனங்களின் பாவங்கள் கொடிதாய் இருந்தபடினாலே தேவனாலே அனுப்பப்பட்டு இந்த நினிவே நிச்சயமாய் 40 நாட்களிலே அழிக்கப்படும். நிச்சயமாய் நினிவே முழுவதும் மிருகங்கள், மாடுகள், ஆடுகள், எல்லா ஜீவசந்துகளோடு மனிதர்களும் அங்கே அழிந்து போவார்கள். இன்னும் 40 நாள் தான் இருக்கிறது என்று தேவ உத்தரவை பெற்றுக்கொண்டு அவன் சொன்ன பிறகும், தேவ வார்த்தையே அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் வந்த பிறகும்
நன்றாக கவனியுங்கள். அழிவு எல்லாம் ஒரு கை கெட்டுகிற தூரத்திலே வந்து சேர்ந்த பொழுதும் தேவ மனிதன் நிச்சயமாகவே உண்மையான தேவ வார்த்தையை, தேவனுடைய கோபத்தை, தேவனுடைய கோபம் அந்த பட்டணத்தின் மீது, தேசத்தின் மீது கொட்டப்பட போகிறது என்பதை அறிவிக்கின்றார். ஆனாலும் அந்த ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பி, ஓ நாம் இப்படி செய்து கொண்டிருக்கிறோம், இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் போய்கொண்டிருக்கிற வழிமுறைகள் எல்லாம் தவறு என்பதை அறிந்து தேவ இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக உபவாசித்தார்கள். எப்படி என்ன நடந்தது பாருங்க. யோனா 3:5 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். அந்த நாடு முழுவதும், தேசம் பட்டணம் முழுவதும் தேவனை நோக்கி உபவாசித்து கதறத் தொடங்கியது. அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் மனம் திரும்பினார்கள். தேவ கோபம் அவர்களை விட்டு விலகி போனது. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று எத்தனை சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி, ஒருவேளை பிசாசின் மந்திர சூனியங்களினாலே நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பங்களும் அகப்பட்டிருந்தாலும் சரி, ஒருவேளை பிசாசின் வல்லமைகளிலே நீங்கள் யாராயிலும் அகப்பட்டிருந்தாலும் சரி, ஒருவேளை யார் வந்து உங்களுக்கு உங்கள் குடும்பங்களிலே மந்திரம் இருக்கிறது, சூனியம் இருக்கிறது, அல்லது உங்கள் குடும்பத்திலே சாபம் இருக்கிறது என்று சொல்லி உங்களை பயமுறுத்தினாலும் சரி, நீதியின்படியே சொன்னாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனிடத்தில் சேரும்படியாய் ஒருமுகப்படுங்கள். கர்த்தரோடு நெருக்கமாய் வாழ பழகிக் கொள்ளுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த பாவகரமான சூழ்நிலையில் வழிமுறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அங்கே இருந்து ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும். அது தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிறதா இருக்கட்டும். இதற்காக நீங்கள் நிச்சயமாய் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். அந்த உபவாச ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை கொண்டு வரும். ஒருவேளை பிசாசு சொன்னது அல்ல, யாரோ சபித்தது அல்ல, அல்லது நீங்கள் பாவம் செய்ததனால் அல்ல, ஒருவேளை தேவனே உங்களுக்கு விரோதமாய் பேசியிருந்தாலும் அவர் உங்களுக்காக மனஸ்தாபப்படுவார், உங்கள் மீது இரக்கம் பாராட்டுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலே நீங்கள் எங்கே இருந்து கலங்கி கொண்டிருந்தாலும் சரி, கலங்கி கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாலும் சரி, நிச்சயமாய் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உபவாசித்து, உங்களால் கூடுமான வரை உபவாசித்து ஜெபியுங்கள். கர்த்தருடைய இரக்கம் உங்கள் மீது வரும். அது வரும் பொழுது உங்கள் மீது சொல்லப்பட்ட அல்லது உங்கள் மீது கூறப்பட்ட தேவ கோபமே உங்களை விட்டு மாறிவிடும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, எப்படி நினிவே ஜனங்கள் அழிவின் விளிம்பில் இருந்து தப்பினார்களோ அப்படியே இன்று ஒருவேளை நீங்கள் அழிவின் விளிம்பிலே நின்று கொண்டிருந்தாலும் சரி, எத்தனை பெரிய ஆபத்தின் பாதையிலே நின்று கொண்டு நீங்கள் ஒருவேளை இனி வழியே இல்லை, தேவ கோபமோ நம் மீது வந்துவிட்டது என்ற சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். தேவ சமூகத்திலே உபவாசித்து, தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்தி, உங்களை அதிகமாய் தாழ்த்தி அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்கள், இன்னும் 4வதாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிரேக் த்ரூ, வளர்ச்சி, ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் நீங்கள் உபவாசிக்க வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மத்தேயு 6:14 கர்த்தர் இப்படியாக சொல்கிறார், நீங்கள் உபவாசிக்க வேண்டும் என்றும் உபவாசிக்க கட்டளையும் கொடுக்கவில்லை. அவர் சொல்ற, நீங்கள் உபவாசிக்கும் பொழுது, நீங்க உபவாசிக்கணும் கண்டிப்பா என்பதுதான் அதன் அர்த்தம். நீங்கள் செய்யும் பொழுது, நீங்கள் சாப்பிடும் பொழுது நீங்க கண்டிப்பா எப்பொழுதும் சாப்பிடுவீர்கள். நீங்கள் தண்ணீர் குடிக்கும் பொழுது, தண்ணீரை யாரும் சொல்லாண்டா நீங்க கண்டிப்பா குடிப்பீங்க, டெய்லி குடிப்பீங்க, சாப்பிடுவீங்க. அது போலவே நீங்கள் உபவாசிக்கும் பொழுது அது உங்களுக்கு நிச்சயமான நித்திய கட்டளை, அதை மறந்து விடாதீர்கள். அதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல் முகவாடலாயிராதீங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனிதர்கள் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். பாருங்க, என்ன நடக்குமா? அப்படியாய் சொல்லி வருகிற கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்கள் உபவாசி ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குமா? 18 சொல்லுகிறார், அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு மனிதர்களுக்கு தெரிந்ததோ தெரியவில்லையோ, ஒருவேளை உங்கள் குடும்பமே உங்களுக்கு விரோதமாய் கொக்கரித்தாலும் சரி, ஒருவேளை உங்கள் உடன் படுத்திருக்கிற கணவனே உங்களுக்கு விரோதமாய் அல்லது உங்களுக்கு விரோதமாய், உங்களுக்கு உங்கள் காரியங்களுக்கு, உங்கள் நல்ல
நல்ல வாழ்க்கைக்கு விரோதமாய், அல்லது உங்களுக்கு பிடிக்காத வண்ணமாய், அல்லது உங்களை சதி செய்யும் வண்ணமாய் உங்களோடு ஒரு கொடூரன் படுத்திருப்பது போல படுத்திருந்தாலும் சரி, நீங்கள் எழுந்து உபவாசித்து தேவ சமூகத்தில் சேரும் பொழுது, தேவ சமூகத்தை தேடும் பொழுது அந்த ரங்கங்களிலே இருந்து ஜெபிக்கிறீர்கள். அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நாளிலே நீங்கள் இப்படியாய் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, உங்கள் குடும்பமே தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, ஐயா இந்த உலகமே தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கிற பழக்கத்தை வைத்துக் கொண்டீர்களே ஆனால் நிச்சயமாய் அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார் என்று சொன்னவர் எந்த மனிதனும் அல்ல, எந்த மனித காரியமும் அல்ல, அது கர்த்தரே உங்களுக்கு கொடுக்கிற அறிவுரை என்பதை மறந்து விடாதீர்கள். இது ஒரு நாளும் பொய்யாய் போகாது. ஐயா கர்த்தர் வெளியரங்கமாய் உங்களுக்கு பதில் கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும்? உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும், ஆச்சரியமாய் உண்டாகும். அதை நீங்கள் வெளியரங்கமாய் பார்ப்பீர்கள். உங்கள் கணவனுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆச்சரியமும் அதிசயமான மாற்றம் உண்டாகிறது, நீங்கள் கண்கூடாய் வெளியரங்கமாய் பார்ப்பீர்கள். ஏன்னா கர்த்தர் உங்களுடைய அந்த உபவாச ஜெபத்தையும் அந்த ரங்கத்தில் அவர் பார்க்கிறார், வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். உங்களுக்கு விரோதமாய் 1000 பேர் கூடி நின்றாலும் அவர்கள் எல்லாம் வெளியரங்கமாய் நீங்கள் அந்த ரங்கத்தில் செய்கிற அந்த அற்புதமான உபவாச ஜெபத்தின் மூலமாய் அவைகள் எல்லாம் வெளியரங்கமாய் சிதறி ஓடுவதை உங்கள் கண்கள் காணும், உங்கள் கண்கள் காணும். நீங்கள் எங்கே எந்த வீடுகளிலே இருந்து அழுது கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது எங்கே எந்த குடும்பங்களிலே நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அகப்பட்டு துக்கித்து அழுது கொண்டிருக்கிறீர்களோ, அந்த அழுகையை நிறுத்திவிட்டு தேவ சமூகத்திலே கண்ணீரோடும் புலம்பலோடும் வந்து உபவாசத்தோடும் காத்திருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ கரம் உங்களுக்காக அசைக்கப்படும். தேவன் உங்களுக்காக பராக்கிரமசாலியாய் எழும்பி யுத்த வீரனை போல் வைராக்கியம் மூண்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை, உங்களுடைய சத்துருக்களை, உங்களுக்கு விரோதமாய் கூடி நின்று கொக்கரிக்கிற பிசாசு கூட்டங்கள் எல்லாம் சிதறி ஓடும்படியாய் கர்த்தர் உங்களுக்காய் எழுந்தருளுவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. அவர் அப்படியாய் எழுந்தருளும் பொழுது என்ன நடக்கும் உங்க வாழ்க்கையில? ஐயா ஒரு வெளியரங்கமான வெற்றியை, பதிலை, மறுமலர்ச்சியை வாழ்க்கையிலே நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் முடியாது என்று நினைக்கிற காரியங்கள், என் வாழ்க்கை என் இவ்வளவுதான், என் காரியங்கள் எல்லாம் இவ்வளவுதான், இனி வெற்றி, நான் வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது, என் வாழ்க்கையிலே இனி ஒரு வெற்றிக்கும் ஒரு வசந்த காலத்திற்கும் வழியே இல்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் சரி, ஐயா இந்த கடனிலும் கஷ்டத்திலும் அல்லது இந்த மந்திர சூனியங்களினால் வந்த பிரச்சனைகள், என் பிள்ளைகள் தாறுமாறாய் இருக்கிறார்கள், என் கணவன் என் பேச்சை கேட்பதில்லை, ஏதோ விரோதி போல் சத்துரு போல் என்னை பார்க்கிறார், எப்படி இந்த குடும்பத்திலே நான் வாழுவது, நான் வாழுகிற வீட்டோர் எல்லோரும் எனக்கு விரோதிகளைப் போல் இருக்கிறார்கள், என்னோடு இருக்கிறவர்கள் எல்லோரும் எனக்கு தூரமாய் போய்விட்டார்கள், எப்படி நான் ஒரு நிம்மதியாய் வாழுவது, எனக்கு சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, என் வாழ்க்கை நதி முழுவதுமே ஐயா கசந்த மாறாவை போல் ஓடிக்கொண்டிருக்கிறது, எங்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே கசந்த மாறாவை போல் இருக்கிறது என்று நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் ஒரு கசந்த அனுபவத்தில் வாழ்ந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ சமூகத்திலே கண்ணீரோடும் புலம்பலோடும் ஐயா தனி அறையிலே அல்லது நீங்கள் எங்கே தனியாய் இருக்க முடியுமோ, எந்த பகுதியிலே தனியாய் இருந்து ஒரு ஒதுக்கிலே இருந்து தேவ சமூகத்திலே இருந்து தேவனை ரகசியமாய் சந்திக்க முடியுமோ, அல்லது ஒருவேளை அந்த வாய்ப்பு இல்லாதவர்கள் ஐயா எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், என்னை உபத்திரவப்படுத்தினவர்கள், என்னை வேதனைப்படுத்தினவர்கள், என்னை சாகடிக்க நினைக்கிறவர்கள், என் வாழ்க்கையை துளைக்க நினைக்கிறவர்கள், என் பிள்ளையுடைய வாழ்க்கையை நாசமாக்க துடிக்கிறவர்கள் எல்லோரும் நிம்மதியாய் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறேன் சுவாமி, எங்கள் ராஜாவே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ராஜா, எங்கள் பரம தகப்பனே, நீதி செய்கிற எங்கள் நியாயாதிபதியே, எங்கள் ராஜாதி ராஜாவே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஐயா என்று நீங்கள் அமைதியாய் உங்கள் இருதய குமுறலோடு விண்ணப்பங்களோடு வேண்டுதலோடு தேவ சமூகத்திலே வரும் பொழுது, அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா, என் அன்பு சகோதர சகோதரி
சகோதரிகளே, உங்களுக்கு நிச்சயமாய் வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். அதிலே மாற்றமே இல்லை, அதிலே மாற்றமே இல்லை. பாருங்கள், இன்னும் உங்களுக்கு அற்புதமான ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரேக் த்ரூ வேண்டுமா? நல்லா கவனிங்க. மார்க் 9:29 கர்த்தர் சொல்லுகிறார். மார்க் 9 இந்த சீசர்கள் சொல்றாங்க, அவற்றை பார்த்து சொல்றாங்க, ஐயா, ஏன் எங்களால் மாத்திரம் இந்த பிசாசை துரத்தி விட முடியவில்லை? அநேக பிசாசுகளை நாங்கள் துரத்தினோமே, ஆனால் இந்த பிசாசை மாத்திரம் நாங்கள் ஏன் துரத்தி விட முடியவில்லை? எங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்குது? நாங்கள் எதனால் இதை செய்ய முடியாமற் போனோம் என்று கேட்ட பொழுது கர்த்தர் சொன்ன காரியத்தையும் நினைவிலே கொள்ளுங்கள். இது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய பிரேக் த்ரூவை கொண்டு வரும். கர்த்தரே சொல்லுகிறார். அதற்கு இயேசு, இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது. இவ்வகை பிசாசு, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மில் அநேகருடைய பிரச்சனைகள் மாறாததாயிருக்கிறது. நம்முடைய அநேக பிரச்சனைகள் எத்தனை பேர் ஜெபம் செய்தாலும் அது போகவில்லை. எத்தனை முறை நீங்கள் காலையிலும் மாலையிலும் ஜெபித்தாலும் சில முறை சில காரியங்கள் அசைவதே இல்லை. ஐயா, இந்த உபத்திரவம், இந்த பிரச்சனை, நான் காத்திருக்கிற ஐயா, காத்திருந்து ஜெபிக்கிற இந்த காரியத்தில் ஒரு மாற்றம் இன்னும் வரவில்லையே, ஏன் என்று கேட்டீர்களே. ஆனால் இவ்வகையான பிசாசு மாத்திரமல்ல, எவ்வகையான பிசாசும் உங்கள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் நிச்சயமாய் உங்களை விட்டு புறப்பட்டு போய்விடும் என்பதை நீங்கள் நிச்சயமாய் நம்பலாம். இன்னுமாக கடைசியாக ஒரு ஜெயமுள்ள வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுவதற்காக நீங்கள் நிச்சயமாய் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 5வது காரியத்தை நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள். உங்கள் குடும்பமே அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்கள் மொத்தமாய் உங்கள் குடும்பங்களும் நீங்களும் இனி வாழவே முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒரு வெற்றி உள்ள ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுவதற்காய் சில வேளைகளிலே சோதனை உங்களுக்கு வருவது உண்டு. எல்லாம் அழிந்து போகும், எல்லாம் முடிந்து போகும் என்ற சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெற்றி வாழ்க்கையை வைத்திருப்பார். ஐயா, நாங்கள் இனி தப்பிக்கவே வழியே இல்லை. இந்த சோதனை எங்களுக்கு வருவது போல் இந்த உலகத்தில் எவருக்கும் வரக்கூடாது என்று நீங்கள் ஒருவேளை சொல்லிக் கொண்டிருக்கலாம். அது போன்ற மகா கொடிதான சூழ்நிலைகளிலே நீங்கள் அகப்பட்டாலும் சரி, அங்கே உங்களுக்கு ஒரு மகா பெரிய வெற்றி காத்திருக்கும் என்று தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. நன்றாய் கவனியுங்கள். எஸ்தர் புஸ்தகத்திலே நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் எஸ்தருக்கு இருந்த மகா பெரிய உபத்திரவங்களும் ஆபத்துகளும், எஸ்தர் மொர்தெகாய்க்கும் தேவ ஜனங்களுக்கும் யூதர்களுக்கும் விரோதமாய் அந்த பொல்லாத ஆமானும் அவருடைய கூட்டத்தாரும் அரசாங்கத்தை கையிலே, அதிகாரத்தை கையிலே வைத்துக் கொண்டு இவர்களை மொத்தமாய் அழித்து விட வேண்டும், மொர்தெகாயை தூக்கிலே போட வேண்டும். இந்த ஜனம், இவன் மாத்திரமல்ல, இவனுடைய மொத்த ஜனமும் அழிக்கப்பட வேண்டும் என்று அவன் கங்கணம் கட்டி நின்ற பொழுது எல்லோருக்கும் அழிவை பற்றிய உத்தரவு வந்துவிட்டது. இவர்கள் எல்லாம் அழிவதை தவிர வேற வழியே இல்லை. இந்த ஜனங்கள் எல்லாம் மொத்தமாய் அழிந்து விடக்கூடிய ஒரு மகா கொடிதான சூழ்நிலையிலே பாருங்கள், அந்த சூழ்நிலையை திருப்பும்படியாய், அந்த சூழ்நிலையிலிருந்து அந்த பெரிய தேசத்து ஜனங்களை பாதுகாக்கும்படியாய், ஓ மைட்டி காட், எப்படி ஒரு ஜெயமுள்ள ஒரு சந்தர்ப்பம், ஒரு வெற்றி வாழ்க்கையின் திருப்பு முறை எஸ்தர் கையிலே கிடைக்கிறது பாருங்கள். ஐயா, இந்த வெற்றி திருப்பு முனைதான் எஸ்தரை 127 நாடுகளிலும் ஒரு மகிமையான ராணியாய் பட்டம் சூட்டியது என்பதிலே மாற்றமே இல்லை. என்னதான் அவர் ராணியா இருந்தாலும் அங்கு அநேகர் இருந்திருப்பார்கள். ஆனால் இந்த காரியத்திற்கு பிறகு, இந்த ஆபத்தில் அவர் உபவாசித்து ஜெபித்த பிறகு, இந்த உபவாசம் என்கிற அற்புதங்களின் திறவுகோலை அந்த அருமையான தெய்வ மகள் கையிலே எடுத்துக்கொண்ட பொழுது எத்தனை பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் வந்தது என்பதை நீங்கள் கவனித்துத்தான் ஆக வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, ராஜாவின் கட்டளையை மீறி சென்று ராஜாவிடம் இதை அறிவிப்பதற்காக கடந்து செல்வதற்காய் அந்த மகள் சொல்றா, எல்லோரிடமும் சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை. அவள் மொர்தெகாயிடம் சொல்லுகிற பொழுது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதர் எல்லாரையும் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்திலே பிரவேசிப்பேன், மாத்திரமல்ல இதற்காக நான்
செத்தாலும் சாகிறேன் என்று மொர்தெகாயிடம் சொல்ல சொன்னாள். உபவாசித்து அவர்கள் ஜெபித்த ஜெபம், ஐயா 3 நாள் அந்த தேவ பிள்ளைகள் எல்லாம் உபவாசித்து ஜெபித்தார்கள். 3 நாள் அவர்கள் புசியாமலும் குடியாமலும் இருந்து ஜெபித்த அந்த பயங்கரமான ஜெபம் அந்த தேசத்தின் தலையெழுத்தை மாற்றியது. அந்த பட்டணங்களின் தலையெழுத்து மாற்றப்பட்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, லட்சக்கணக்காய் வாழ்ந்த யூத ஜனத்தின், யூத குலத்தின் தலையெழுத்து மாற்றப்பட்டது. மாத்திரமல்ல, அதனால் அந்த வைராக்கியத்தினால், அந்த ஜபத்தினால், அந்த தேவ வைராக்கியத்தினால் எஸ்தர் மற்றும் மொர்தெகாய் என்பவர்களின் தலையெழுத்து வாழ்க்கை ஜெயமுள்ள, மகா ஜெயமுள்ள வாழ்க்கையாய் மாறியது. அவர்கள் அதில் இருந்து அவருடைய வாழ்க்கை, ஓ மைட்டி காட், எதிரிகள் எல்லோரும் சங்கரிக்கப்பட்டார்கள். காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிந்தது. ஒரு மகா பெரிய வெற்றி உள்ள வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் பேர் பிரசித்தமானது. 127 நாடுகளின் ராணியாய் அவள் மாத்திரமல்ல, மொர்தெகாயும் ஒரு மகிமையான கனத்தையும் ராஜரீக கிருபைகளையும் பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் உபவாசிக்க வேண்டும், உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கிற அற்புதமும் அதிசயமுமான ஜெபங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகா பெரிய மாற்றத்தை, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகா பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நீங்களோ இந்த வழிமுறைகளை கை கொள்ளும் பொழுது நிச்சயமாய் தேவ உத்தரவு உங்களுக்கும் வரும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற, பல காலமாய் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே நிச்சயமாய் தேவ உத்தரவை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இது உபவாசம் என்னும் அற்புதங்களின் திறவுகோல். மைட்டி காட், இந்த 5 வழிமுறைகளின்படி, இந்த 5 வழிமுறைகளை, நிலைகளை நீங்கள் அச்சீவ் பண்ணுவதற்காக, அடைவதற்காக நிச்சயமாய் உபவாசித்து ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் ஊழியத்திலே ஒரு மாபெரும் மறுமலர்ச்சியையும் வெற்றியையும் காண்பீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். இந்த உலகத்தில் எந்த கொம்பனாலும் உங்களுக்கு வரப்போகிற நன்மையை, மேன்மையை, ராஜமேன்மையை, உங்களுக்கு வரப்போகிற ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒருவரும் தடுக்கவோ மாற்றவோ முடியாது. நீங்களோ வெற்றி சிறந்திருப்பீர்கள். இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு ஷேர் பண்ண ஒருபோதும் மறந்து விடாதிருங்கள். அநேக சகோதரிகளுக்கும் நீங்கள் உங்க குரூப்புகள்ல நிச்சயமாய் இதை ஷேர் பண்ணுங்க. நம்முடைய அற்புதமான 1 நிமிட செய்திகள் இருக்கிறது. ஷார்ட்ஸ் 1 நிமிடம் உள்ள செய்திகள் நிறைய இருக்கிறது. அதை பாருங்கள். கர்த்தர் அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு அவர்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிப்போம். தொடர்ந்து என் அன்பு சகோதர சகோதரிகள், நிச்சயமாய் தயவு கூர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை ஸ்பான்சர் செய்யுங்கள். தொடர்ந்து நம்முடைய கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகுதியான பொருள் செலவுகள் இருக்கிறது. பாருங்க, ஒரு பெரிய பெரிய கூட்டங்களை ஒவ்வொரு வாரமும் நடத்துவதென்றால் எத்தனை பெரிய காரியம். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த வீடியோக்களிலே பார்க்கிறது போன்ற மகிமையான கூட்டங்கள் கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் போன்ற பகுதிகளிலும் இருக்கிற இந்த அற்புதமான கூட்டங்கள் தொடர்ந்து இருக்கிறபடியினால் இந்த பண நெருக்கடிகளை சமாளிக்கும் விதமாய் நிச்சயமாய் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ணலாம். அது போலவே நீங்கள் நிச்சயமாய் இந்த ஊழியங்களுக்காக பண உதவிகள் செய்யுங்கள். ஊக்கமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, நீர் கற்றுக் கொடுத்த நல்ல அற்புதமான வழிமுறைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் நீண்ட நெடும் காலமாய் தேவ சமூகத்திலே வந்து ஐயா, தேவனிடம் இருந்து மகிமையான காரியங்களை, மகத்துவமான காரியங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய், தேவ அனுக்கிரகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, நீங்க கற்றுக் கொடுத்தபடியே தேவ வழிமுறைகளோடு ஜெபிக்கிற, தேவ நியமங்களின்படியே ஜெபிக்கிற ஐயா, தேவ சமூகத்தில் ஜெபித்து தேவனை தேட ஒருமுகப்படுத்தி, ஆமென், கர்த்தரோடு நெருக்கமாய் இன்னும் நெருக்கமாய் வாழ்ந்து மனம் திரும்பி தேவ இரக்கங்களை பெற்றுக்கொண்டு
ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் வளர்ச்சியையும் வெற்றியையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழும்படியாய் நாங்கள் தியானித்த 5 காரியங்களையும் ஆமென் கர்த்தர் எங்கள் இருதயங்களிலே எழுதினதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து வருகிற நாட்களிலும் இதை குறித்து தியானிக்கவும் ஜெபிக்கவும் ஐயா நாளை மறுநாள்களிலும் இந்த உபவாச ஜெபங்களையும் கர்த்தர் அதை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்களையும் திட்டங்களையும் ரகசியங்களையும் அறிந்து தியானித்து ஜெபிப்பதற்கு நீங்கள் எங்களை பலப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ சமூகத்தில் எங்களை முற்றிலுமாய் முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த கூட்டங்களை என் தேவனாகி கர்த்தர் ஆமென் ஐயா ஸ்தோத்திரம். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் இந்த இணைப்பிலே இணைந்திருக்கிற இந்த ஜெப லைனிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை ஜெயமுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழும்படியாய் ஒரு மாபெரும் விடுதலையை வெற்றியை சமாதானத்தை தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை மறுமலர்ச்சியை தேசத்திலும் குடும்பங்களிலும் சொந்த வாழ்க்கைகளிலும் பெற்றுக்கொள்ளும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க சமூகத்திலே முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அதிசயங்களையும் அற்புதங்களையும் தொடர்ந்து செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் பதிலை கொண்டு வரும் இந்த உபவாச ஜெபம் என்றால் அதில் மாற்றம் ஒன்றுமில்லை. இந்த உபவாச ஜெபம் உங்கள் அற்புதங்களின் திறவுகோலாய் இருக்கும். நிச்சயமாய் நாளை காலையும் இதை போன்ற ஒரு அற்புதமான ஜெபத்தை போட இருக்கிறோம். நாளை காலை மறந்து விடாதிருங்கள். அதுல ஒரு சீரியஸான தொடக்கத்தில் இருந்தே உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் இதில் எப்படி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதன்படியாய் நாளை நாம் ஜெபித்து ஒரு தீவிரமான ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். அதிலே பெரிய மாற்றம் வரும், மறுமலர்ச்சி வரும். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.